ஸோ நான் அன்றைக்கு வந்து லைட் ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு வந்து இதில் செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து கஜு இருக்குது, கஜு நட்ஸ் எடுத்து இப்படி சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து 1/2 pound எல்லாட்டிக்கு 226 grams இருக்குது கஜு நட்ஸ். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சுல்தானா இருக்குது, எடுத்து நான் சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து 1/2 pound எல்லாட்டிக்கு 226 grams இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து முந்திரிய வத்தல் இருக்குது, ரெய்சன்ஸ். இதுலேயும் வந்து 1/2 pound எல்லாட்டிக்கு 226 grams இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இன்றைக்கி நான் பவுலில் வந்து மாற்றிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறது காணாதபடியாக நான் பெரிய ஒரு பவுலில் போட்டிருக்கிறேன். போட்ட பிறகு ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பம்ப்கின் ப்ரிசர்வ் இருக்குது, 1/2 pound எல்லாட்டிக்கு 226 grams பம்ப்கின் ப்ரிசர்வ் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதாக இருக்குது. இதுதான் இந்த பம்ப்கின் ப்ரிசர்வ் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட், MD பிராண்ட். இதில் வந்து ஜிஞ்சர் ப்ரிசர்வ் இருக்குது, 1/4 pound எல்லாட்டிக்கு 113 grams இருக்குது ஜிஞ்சர் ப்ரிசர்வ். இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்குது. இதுதான் நான் யூஸ் பண்ணுற ginger preserve MD brand. இதில் வந்து candied peel இருக்குது, 113 gram எல்லாட்டிக்கு 1/4 pound இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்குது. இதுதான் நான் யூஸ் பண்ணுற candied peel MD brand. இதில் வந்து நான் கோல்டன் சிரப் யூஸ் பண்ணுறேன். 1 tablespoon எல்லாட்டிக்கு 20 gram வருது. உங்கள்ட்ட கோல்டன் சிரப் இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு பதிலாக தேன் பாவிக்கலாம், ஹனி. ஸோ இதையும் இப்போ இதில் விடுங்க. இந்த இருக்குது. இதுதான் நான் யூஸ் பண்ணுற கோல்டன் சிரப் MD பிராண்ட். இதில் வந்து கருவா பவுடர் இருக்குது, 1/2 teaspoon கருவா பவுடர். இந்த கருவா பவுடரையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது, 1/2 teaspoon. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கிராம்பு பவுடர் இருக்குது, இதுலேயும் 1/2 teaspoon இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஜாதிக்காய் இருக்குது, நட்மெக் 1 teaspoon போடுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் இருக்குது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நான் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கிறேன். டைட் கண்டெய்னரில் இதை போடுவோம். இந்த கரண்டியில் இருக்கிறத வளைச்சி விடுங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மூடி போட்டு மேக் ஷூர் பண்ணுங்க ஏர் டைட் கண்டெய்னர்லாம் இதை போட்டு வைங்க. ஸோ இதை மூடி போட்டு நான் 2 நாள் தூக்கி வைக்க போகிறேன், நல்லா ஊறுறதுக்கு. இந்த ஃப்ரூட் மிக்ஸை வந்து நிறையா 2 நாள் வச்சுருக்கேன், 48 hours. ஸோ அந்த 48 hoursக்கு பிறகு எடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை விட வந்து கொஞ்சமாக வேணுமென்று சொன்னால், இதில் இந்த அரைவாசியாக இந்த கேக் ரெசிபி வேணுமெண்டா நீங்கள் இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஸோ இந்த அரைக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ரவையை வந்து வறுக்க போகிறேன். இந்த ரவையை வறுக்கிறதுக்கு இதில் எந்த ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். குறைச்சி வச்சா பிறகு ஸோ இதில் ரவை இருக்குது, 454 gram எல்லாட்டிக்கு 2 கப் ப்ளஸ் 1/4 கப் ப்ளஸ் 1/2 tablespoon இருக்குது. இப்போ இந்த ரவையை போட்டு நாங்கள் லைட்லியாக வறுத்தெடுக்கணும், கலர் மாறாமல் இதை வறுத்தெடுக்கணும். இப்போ இதை நாங்கள் கிளறி வறுத்தெடுப்போம், கைவிடாமல் இதை கிளறி வறுத்தெடுக்கணும். இப்போ நான் ஒரு 9 நிமிஷம் மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நான் வறுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்குது, கலர் மாறாமல் இதை நான் வறுத்தெடுத்துருக்கிறேன். இப்படி வறுத்த பிறகு சூட்டோடையே இதில் நான் ஒரு ப்ரம்மான டிஷ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்குது, இதில் நான் வறுத்து வச்சுருக்கேன் இந்த ரவையை இந்த செப்பரேட்டான டிஷ்ஷில் போடுங்க. இந்த ரவையை வந்து நான் செப்பரேட்டான டிஷ்ஷில் போட்டிருக்கேன். இப்படி போட்ட பிறகு இதில் வந்து பட்டர் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 226 gram எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 1 tablespoon இருக்குது ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இந்த பட்டரை வந்து இந்த ரவைக்கு வந்து சூட்டோடையே போடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இது புறம்பத்துக்கு வைங்கோ. இந்த கேக்கை வந்து இந்த Kitchen.I மிக்சரில் நான் பீட் பண்ண போகிறேன். பீட் பண்ணுறதுக்கு இதில் வந்து முட்டைக்கரு இருக்குது, வெள்ளைக்கரு இருக்குது. நான் இதில் வந்து 8 முட்டையில் வந்து வெள்ளைக்கரு எடுத்துருக்கிறேன். அதை வெயிட் பண்ணி பார்த்தேன்னா 255 கிராம் வெள்ளைக்கரு வருது. எல்லாத்துக்கும் 8 முட்டையில் வெள்ளைக்கரு இருக்குது. இப்போ இதை இதில் விட்டுட்டு இந்த வழை விஸ்கை வந்து இதுக்கு போடுறேன். போட்டுட்டு இதை நான் நல்லா பீட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வெள்ளை நுறையாக வரணும். அது வரையும் நாங்கள் இதை பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இந்த முட்டைக்கருவை போட்டு நான் ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணியிருக்கேன். இந்த இப்படி நல்லா ஃப்ராஸ்டியாக வரணும், நுறையா வரணும். இப்படி வந்த அப்புறம் இதை பிரம்பா எடுத்து வைப்போம். இந்த இருக்கு இந்த வெள்ளைக்கருவை வந்து நான் பிரம்பா ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். இப்படி எடுத்து வச்ச பிறகு இதில் வந்து முட்டைக்கரு இருக்குது, எக் யோக்ஸ் இருக்குது. நான் வந்து 15 முட்டைக்கரு எடுத்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோன்னா 310 கிராம் வருது. இப்போ இதை இந்த பீட்டரில் விடுங்கோ. ஸோ நல்லா வலிச்சு அவ்வளோ முட்டைக்கருவையும் விடுங்கோ. இதில் வந்து சீனி இருக்குது. நான் வந்து 454 கிராம், எல்லாத்துக்கும் 2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் வருது. இப்போ இந்த சீனியை இதில் போடுங்க. சீனியை போட்டுட்டு இதை வந்து நாங்கள் நல்லா வந்து விஸ்க் பண்ணி எடுக்கணும், பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா க்ரீமியாக வரணும். இப்போ நான் 2 நிமிஷமாக இதை நான் விஸ்க் பண்ணியிருக்கேன், பீட் பண்ணியிருக்கேன். சைடை வலிச்சு விடுங்க. ஸோ இப்படி வலிச்சா பிறகு திருப்பி வந்து இதை நாங்கள் நல்லா சீனியெல்லாம் கரையணும், நல்லா க்ரீமியாக வரணும். அது வரையும் பீட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ ஒரு 4 நிமிஷம் நான் இதை வந்து பீட் பண்ணியிருக்கேன். டோட்டலியாக வந்து 9 மினிட்ஸ் வந்து இதை பீட் பண்ணியிருக்கேன். நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா க்ரீமியாக இருக்குது. சீனியும் நல்லா கரைஞ்சிட்டுது. இப்படி பீட் பண்ண பிறகு நான் விஸ்கை கலட்டி போட்டு வறுத்த ரவையும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சேன்ல, இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலா இதில் விடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ நான் விஸ்கை வந்து மாற்றுறேன். மாற்றி போட்டு இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், பீட் பண்ணி விடுவோம். ஸோ அந்த ரவையை போட்டு நான் ஒரு 1.5 நிமிஷம் தான் மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் விட்டுருக்கேன். இந்த மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நான் அடித்து வச்ச பீட் பண்ணி வச்ச இந்த எக் ஒயிட் ஃப்ராஸ்ட் இருக்குது. இப்போ இதை 1.5 நிமிஷத்துக்கு பிறகு விடுங்க. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது தான், ஃபோல்ட் பண்ணுறது, ஓவராக பீட் பண்ணாதீங்க. எக் ஒயிட்டை போட்டு நான் ஒரு 1.5 நிமிஷம் நான் இதை வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓவராக பீட் பண்ணிடாதீங்க. இப்படி பீட் பண்ண பிறகு எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இந்த பழங்களை போட்டு இந்த மிக்சரில் வந்து செய்யலாம்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் இது வந்து காணாது. ஸோ அதால் வந்து நான் இன்னொரு பவுலுக்கு வந்து இந்த மிக்சரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த இருக்குது இதில் நான் பெரிய ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் செப்பரேட்டாக. கேக் மிக்ஸ் வந்து இதுக்குள்ள விடுங்க. இப்படி விட்ட பிறகு நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸை வந்து இந்த கேக் மிக்ஸில் போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இந்த இருக்கு நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுவோம், மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த அருக்கு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் நாங்கள் இனி ட்ரேயில் விடுவோம். இந்த ட்ரேயோட சைஸ் வந்து 13.6 by 9.3 இன்ச்சஸ் ட்ரே எடுத்து அதுக்கு நாங்கள் க்ரீஸ் பண்ணி பட்டரால் வந்து க்ரீஸ் பண்ணி போட்டு இதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து 7 பேப்பர் போட்டிருக்கேன். இந்த சைடுக்கு வந்து ஒரு லேயர் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்படி போட்ட பிறகு இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேக் இதுக்கு விட முதல் நீங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்குள்ள விடுவோம்.
கேக் வந்து பொங்காது, நாங்கள் பேக்கிங் பவுடர் ஒன்றும் போடையில. ஸோ நீங்கள் இதுக்கு மேக்ஸிமமாக விடலாம். ஸோ நான் செய்த அவ்வளோ கேக்கு பேட்டரையும் வந்து இதுக்குள்ள நான் விட்டுருக்கிறேன். இப்படி விட்டா பிறகு இதை நாங்கள் பேக் பண்ணி எடுப்போம். நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். 250 degrees Fahrenheitல வச்சிருக்கிறேன். வச்சுட்டு அதில் 3 ரேக் இருக்குது, நான் நடு ரேக்லாம் வச்சிருக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து 1.5 மணித்தியாலம் பேக் பண்ண போறேன். முதல் இப்போ சரியா வந்து 1.5 மணித்தியாலமா நான் வந்து 250 degrees Fahrenheitல வச்சு பேக் பண்ணியிருக்கிறேன். இந்த 1.5 ஹவருக்கு பிறகு அவன் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். 250ல இருந்த முதல் இப்போ வந்து நான் 265 degrees Fahrenheitல வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை மூடி போட்டு இன்னொரு 1.5 hour பேக் பண்ணுவோம். இப்போ வந்து நான் 265 degrees Fahrenheitல வச்சு 1 மணித்தியாலமும் 10 நிமிஷம் நான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த இப்படி பேக் பண்ணி கொண்டு வரைக்க மேலே வந்து இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பரால் மூடி விடுங்க, இல்லாட்டி மேலே வந்து பேர்ன் பண்ணிடும். ஸ்டார்டிங்லேயே வந்து மூடி போட்டு பேக் பண்ணாலும் நல்ல, ஆனால் நான் முதலே வந்து மூடி போட்டு பேக் பண்ணலேண்டா எனக்கு கொஞ்சம் கூட இந்த ட்ரேக்கு மேலால் வந்திருக்கு. ஸோ அதால் தான் நான் மூடியில். பட் 2ஆம் தடவை நீங்கள் டெம்பரேச்சர் கூட்டினா பிறகு 1 hour and 10 minutes பிறகு இதை மூடி விடுங்க. ஸோ மூடி போட்டு இன்னொரு 1 hour and 20 minutes பேக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை பேக் பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணிட்டுது. ஸோ நீங்கள் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே போடாட்டிக்கு கூட வந்து கரியிரும் மேலே. ஸோ அதால் தான் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட சொன்னேன். நான் என்ன செய்தேன்னு சொன்னால் முதல் 1.5 hour வந்து 250 degrees Fahrenheitல வச்சு 1.5 hour பேக் பண்ணான். 1.5 hourக்கு பிறகு நான் வந்து 265 degrees Fahrenheitல டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட்டி போட்டு திருப்பி பேக் பண்ணான். பேக் பண்ணி கொண்டு கேட்க 10 நிமிஷம் சரியா பேக் பண்ணி 10 நிமிஷத்தில் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரால் மூடி போட்டு திருப்பி இன்னொரு 1 hour and 20 minutes வந்து பேக் பண்ணான். ஸோ டோட்டலியாக வந்து 3 மணித்தியாலம் இந்த கேக்கை வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஒரு டூத்பிக்கால் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ண டூத்பிக் வந்து க்ளீனாக வரணும். இப்படி இந்த இப்படி நல்லா க்ளீனாக வரணும். இப்படி க்ளீனாக வந்துன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டாக பேக் பண்ணிச்சு. நான் சொல்கிற டைமுக்கு வந்து இப்படி உங்களுக்கு க்ளீனாக வராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. ஆனால் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து மேலே மூடி போட்டு பேக் பண்ணுங்க. ஸோ இப்போ இது நல்லா பேக் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து இதை நல்லா ஆற விட போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 minutes வந்து நான் இதை நல்லா ஆற விட போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ட்ரேலேருந்து எடுத்து நான் கட்டிங் போர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க நான் மறந்துட்டேன் கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எக்ஸாக்ட்லி வந்து 45 நிமிஷம் விட்டு நான் ஆறுறது லைட்லியாக சூடாக இருக்குதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுங்கோ. இதை ஸோ உங்களுக்கு எட்ஜஸை வெட்டணும்னா எட்ஜஸை வெட்டி எடுங்கோ, இறுக்கி அமர்த்தி வெட்டி எடுங்கோ. எனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நான் வெட்டி இருக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இது வந்து உங்களுக்கு கூடு என்று சொன்னால் ஃப்ரூட் கேக் இதை நீங்கள் 2ஆகவும் பிரிக்கலாம் 3ஆகவும் பிரிக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட் கேக் சேர்க்க நான் கூட தான் செய்கிறேன். பட் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் கொஞ்சமாக வேணுமென்று சொன்னால் இதை நீங்கள் 2 இல்லை 3 பிரித்து போட்டு செய்தெடுக்கலாம். ஸோ இந்த லைட் ஃப்ரூட் கேக் வந்து செய்து முடிஞ்சுது.